ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் 57 கான்டெஸ்ட்டில் இருக்க 2 different palindromes அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் அவங்க கொடுத்துருக்குற ஒரு இன்புட் எடுத்துப்போம். 3 2 2 2 3 3 3 இப்படி ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் லைன் வந்துட்டு டெஸ்ட் கேஸ். செகண்ட் லைன்லேருந்து என்னென்னா 3 லைன்ஸ் இருக்கும். இங்கே 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லைன்லேயும் A and Bன்னு 2 ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ், பிங்கிறது நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரி ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணணும். பைனரி ஸ்ட்ரிங் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். பைனரி ஸ்ட்ரிங்னா என்ன? அதில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்கும். எத்தனை ஜீரோஸ் இருக்கணும் எத்தனை ஒன்ஸ் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஏ அண்ட் பி வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஏ நம்பர் ஆஃப் ஜீரோஸும் பி நம்பர் ஆஃப் ஒன்ஸும் இருக்கணும் பைனரி ஸ்ட்ரிங் தான். மொத்தம் எத்தனை பைனரி ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 பைனரி ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். அந்த 2 பைனரி ஸ்ட்ரிங்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈச் ஸ்ட்ரிங்லேயும் ஏ ஜீரோஸும் பி ஒன்ஸும் இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஒரு பாலண்ட்ரோமாக இருக்கணும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பாலண்ட்ரோம்னு கொஸ்டின் இருக்கா? அப்போது ஒரே பாலண்ட்ரோமை நம்ம 2 பைனரி ஸ்ட்ரிங்காக கொடுக்கக்கூடாது. ஒரு பைனரி ஸ்ட்ரிங் 1 0 0 1 அப்படின்னா 0 1 1 0 அப்படிங்கிறது 2 palindrome strings. ரெண்டும் டிஃப்ரெண்ட். இதுலேயும் 2 ஜீரோஸ் இருக்குது, 2 ஒன்ஸ் இருக்குது. இதுலேயும் 2 ஜீரோஸ் 2 ஒன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். 2 பைனரி ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லையும் ஏ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பி நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஒரு பாலண்ட்ரோமாக இருக்கணும். இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். முடியாது அப்படின்னா நோன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம கண்டிஷன். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். இப்போது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நம்பர் ஆஃப் ஒன்ஸுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 1 1லேருந்து ஆரம்பிக்குமா, அப்புறம் 1 2 2 1 2 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு 10 இதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 1 and 1க்கு நீங்கள் என்ன எடுப்பீங்க? 0 1ங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், இல்லை 1 0ன்னு கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டுமே பாலண்ட்ரோம்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் நோ. இதே மாதிரி 1 and 2 எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0 1 0 0 0 1 1 0 0 இப்படி 3 ஸ்ட்ரிங் எடுக்கலாம். 3மே பாலண்ட்ரோம் கிடையாது. ஸோ நோ. இதே மாதிரி தான் 2 and 1க்கும். ஸோ எப்பயுமே அதோட ஆல்டர்னேட்ஸ் அதே ஸ்ட்ரிங்ஸ் தான் வரும். ஏன்னா 0 இருக்க பொசிஷனில் 1 வரும். அதாவது 1 0 1 1 1 0 0 1 1 இப்படின்னு வரும். அதுவும் நோ தான். ஸோ இது நோனா அதோட ஆல்டர்னேட்டிவும் நோ தான். ஸோ இப்போது இது எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும் ஆன்சர். ஸோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா போதும். இப்போ 2 2 கண்டுபிடிப்போம். 2 2க்கு நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்த மாதிரி தான் 1 0 0 1 இல்லை 0 1 1 0 மொத்தம் 2 ஸ்ட்ரிங் வந்துருச்சு. ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குது, அதாவது இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி. ஸோ இட் இஸ் எஸ். இதுக்கு என்ன பண்ணுறோம்? 2 and 3 2 and 3ங்கும் போது என்ன பண்ணலாம்? 1 அது ஜீரோஸ் வந்துட்டு 2 தான் இருக்கணும். ஸோ 1 1 0 0 1 இப்படி போடலாம். கரெக்டாக 1 0 0 1 வராது. நெக்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா 0 1 1 1 0 இது வந்துட்டு ஒரு பாலண்ட்ரோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங் என்ன எடுக்கலாம்? 1 0 1 0 1 இதுவும் ஒரு பாலண்ட்ரோம். ஸோ எஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 3 and 3 கண்டுபிடிப்போம். 1 1 1 0 0 0 இதை நீங்கள் என்ன காம்பினேஷனில் எழுதினாலும் 1 0 1 0 1 0 அப்படின்னா 1ல் ஆரம்பிக்க 0ல் முடியுது. ஸோ இது கண்டிப்பாக எப்பயுமே வராது. ஏன்னா 1ல் ஆரம்பித்தா 1ல் முடியணும், 0ல் ஆரம்பித்தா 0ல் முடியணும். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்தாலும் 3 and 3க்கு உங்களால் எஸ் கொண்டு வர முடியாது. ஸோ இட் இஸ் நோ. ஆனால் 4ல் 4 முடியுமா? முடியும். ஏன்னா 1 0 1 0 1 0 1 0ன்னு தான் வரும். ஆனால் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? 1 0 0 ஒரு 2 1 முன்னாடி போட்டு 4 ஜீரோஸும் சேர்த்து போட்டு 2 1 திரும்ப கொண்டுடலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் பாசிபிள். அதாவது இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா 4 4 2 2 இந்த மாதிரி சேமாக இருந்து ஈவனாக இருந்துச்சுன்னா இட் இஸ் பாசிபிள். 5 5க்கு 3 3க்கு 1 1க்குலாம் வராது. ஸோ இந்த மாதிரி ஆடாக இருக்கிற சேம் நம்பர்ஸுக்கு நோ தான் ஆன்சர். ஓகே.
ஸோ சேமாக இருந்து ஈவனாக இருந்தால் எஸ், சேமாக இருந்து ஆடாக இருந்தால் இட் இஸ் நோ. ரெஸ்ட் பார்ப்போம். இதுக்கும் எஸ் தான் வரும். ஏன்னா 3 and 4 நம்ம இதே மாதிரி கொண்டுடலாம். ஸோ 0 0 1 1 1 0 0 கரெக்டாக. இதை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா 0 1 0 1 0 1 0. இதுவும் ஒரு palindrome. ஸோ மித்தது எல்லாத்துக்குமே எஸ் வரும்போது இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க 3 லைனுக்கு மட்டும் நோ வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்துட்டு இட் இஸ் நோ. ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்ப்போம். ஏதாச்சும் ஒன்று ஏ ஆர் பி ஈக்குவல் டு 1 இருந்தால் இட் இஸ் நோ. ஓகேவா? 3 3 5 5 அந்த மாதிரி இருக்கிறது ஏ ஆடாக இருக்கணும், பியும் ஆடாக இருக்கணும், அண்ட் தே ஷுட் பி ஈக்குவல். இல்லை நாட் ஈக்குவல் எதாக இருந்தாலும். இங்கே 3 and 5 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி டிஃப்ரெண்ட். 3 and 5 உங்களால் சேர்க்கவே முடியாது. ஸோ ரெண்டும் ஆடாக இருந்துச்சுனாலும் இட் இஸ் நோ. மீதி எல்லா கேஸ்லேயுமே எஸ். ஸோ அதர்ஸ் எல்லாமே எல்ஸ் எல்லாமே எஸ். இதை தான் வந்துட்டு நம்ம கோடாக போட போகிறோம். கோடில் என்ன, இதை வந்துட்டு ஒரு இஃப் கேஸாக வச்சுக்கிறோம். இஃப் 1 கண்டுபிடிப்போம். ஏ ஈக்குவல் டு 1 ஆர் பி ஈக்குவல் டு 1னா நோ. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஏ ஆடான்னு செக் பண்ணுறோம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு 0னா இட் இஸ் ஆட். இல்லை ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கனாலும் இட் இஸ் ஆட். அதே மாதிரி ரெண்டுமே தானே சொல்லியிருக்கோம். ஸோ அண்ட் b percentage of 2 equal to 1 இல்லைனா நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னாலும் நோ. மீதி கேசஸ் ஸோ எல்ஸில் எஸ்ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணால் கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் இதோட அல்காரிதம். அல்காரிதமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன். டீக்கு ஏ பிக்கு இன்புட் வாங்கியிருக்கேன், அதை இன்டிஜராக மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 3 கண்டிஷன்ஸ். முதல்ல ஏ ஆட் ஆயிருக்கா, பி ஆடாக இருக்கா, ரெண்டும் ஆடாக இருந்தால் நோ. அப்புறம் ஏ ஆர் பி 1 இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் நோ. எல்ஸ் கண்டிஷனில் எல்லாமே எஸ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன். சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். இப்போ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர்னு வந்துருச்சு. ப்ராப்ளம் சால்வ்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.